இந்த விழா நிகழ்வுகள் தொடர்பாகவும் நமது நூலாசிரியர் தொடர்பாகவும் சில வியாக்கியானங்களை வழங்க தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சார பீடாதிபதி தலைவர் பேராசிரியர் அன்புக்குரிய எம் ஃபாசில் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அன்பான மாலை பொழுதினில் எங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருட்கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கலாம் என்று ஒரு அனர்த்தத்தினுடைய கொடுமை, அது ஏற்படுத்துகிற சோதனை, அதனுடைய கஷ்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்று யாரும் அறிய வேண்டும் என்றால் அது என்னிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும். சுனாமி என்கிற அனர்த்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவியால் மீளெழுந்து ஒரு பேராசிரியராக உங்கள் முன்னிலையில் நிற்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றவன் தான். ஆகவே மிக கொடுமையான அனர்த்தங்கள் இந்த உலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அனர்த்தத்தில் இலங்கையில் இடம்பெற்ற தித்வா சம்பந்தமாக பேசுகிற, எழுதியிருப்பதனை வெளியிடுகிற இந்த முக்கியமான நிகழ்விலே ஒரு அன்பு நண்பர், 25 தொடக்கம் 30 வருட கால நண்பர் ஒருவருடைய எழுத்துக்கள் பற்றிய கருத்தாடலிலே ஈடுபட கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அஸ்ஸேக் ராஷித் யஹ்யா சட்டத்தரணி அவர்களே, எங்களோடு இன்று இணைந்திருக்கிற இந்த சமூகத்தை பாதுகாப்பு துறையிலே பிரதிநிதித்துவப்படுத்திய, நான் வழக்கமாக போட்டோவிலும் வீடியோவிலும் பார்த்த நபரை இன்று சந்திக்க கிடைத்த எங்களுடைய நவாசர் அவர்களை சந்திக்க கிடைத்ததற்கும் அவரை விழிக்க கிடைத்ததற்கும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ரிப்னாஸ் அவர்களே, அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர், கலை கலாச்சார பீடத்தினுடைய ஃபேக்கல்டி போர்டின் முன்னாள் உறுப்பினர், நாங்கள் இருவரும் தற்போது குடும்ப நண்பர்கள். அன்புக்குரிய தௌஃபீக் சார் அவர்களே, என்னுடைய ஜூனியர், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மொழிகள் துறை முக்கிய பலரை, ஆய்வாளர்களை, எழுத்தாளர்களை, சமூக ஆர்வலர்களை அது உருவாக்கி இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்டவர்களுள் எங்களோடு சேர்ந்து உருவாகிய அன்புக்குரிய நண்பர், சமூக ஆர்வலர் சிராஜ் மசூர் அவர்களே, என்னோடு கடமை புரிந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விடயத்திலே சமூக பணியிலே ஒன்றிணைந்து ஈடுபடுகிற, பல சர்ச்சைகளை பேசிக் கொள்ளுகிற அன்பு நண்பர், மொழித்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் ரசாக் அவர்களே, எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் ரிப்னாஸ் அவர்களே, மற்றும் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அறிவிப்பாளர் நளீர் அவர்களே, இங்கு வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் அனைவரையும் நான் ஒவ்வொருவராக பெயர் சொல்ல வேண்டும். இந்த பிராந்தியத்தின் அக்கரைப்பற்றின் மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தின் முக்கிய நேரலை மற்றும் ஒலிபரப்பாளர்கள் இணைந்து நேரலையை செய்கிற ஒரு முக்கியமான ஒரு தருணம். அந்த மூவரையும் விழித்தவனாக இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும். அதற்குள்ளே நான் பல்கலைக்கழகத்தில் படித்து வளர்ந்த போது ரசாக்கோடு சேர்ந்து என்னை வளர்த்து விடுவதிலே முக்கிய பங்காற்றிய அன்புக்குரிய நண்பர் அஷ்ரப் அவர்களும் இருக்கிறார்கள். எங்களுடைய அறிவிப்பாளர் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நான் விழிக்க வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மகரிப் தொழுகை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் நான் சுருக்கமாக பேசி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் என்னோடு சேர்ந்த வளர்ந்த 2 நண்பர்களை பற்றி சொன்னேன் பல்கலைக்கழகத்தில். இன்னும் ஒரு டிஎஸ் அவர்களும் இங்கு பேசி இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பேசுகிற போது ரசாக் அவர்கள் இந்த நூல் குறித்து மற்றையவர்கள் எழுதியிருக்கிற அணிந்துரை தொடக்கம் வாழ்த்துறை வரைக்குமான விடயங்களின் பரிமாணத்தையும், இந்த நூலில் இருக்கிற 3 சாப்டரையும் பற்றி பேசினார். நண்பர் சிராஜ் மசூர் அவர்கள் இவரை ஒரு கலைஞர் என்றும் வாசிப்பாளர் என்றும்
வாசகர்களுக்கு உதவி செய்பவர் என்றும் புதிய புத்தகம் ஒன்றை நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதிக்கு அறிவு பங்களிப்பை செய்திருக்கிறார் என்கிற பிரதான 4 தலைப்புகளில் சொல்லி இவரை பற்றி, இந்த எழுத்தாளரை பற்றி, அப்துல் ரசாக் அவர்களை பற்றி சொல்லி, பின்னர் தன்னுடைய அறிவுப்புடைமையின் ஊடாக இந்த தித்வா என்று சொல்லுகிற அண்மை கால அனர்த்தத்தை பற்றி அவர் கருத்துரைத்தார். ஆகவே எனக்கு இதில் கருத்துரைப்பதற்கு என்ன இடம் இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகும். நான் இந்த புத்தகத்தை பார்க்கிற போதும், இவருடைய முயற்சிகளை பார்க்கிற போதும், இவருடைய முன்னைய 2 புத்தகங்கள் அவர் பல்கலைக்கழகத்திலே வெளியிட்டார். ரசாக் அவர்களை நூலகத்திலே நான் கண்டிருக்கிற விதம், ஒரு அரசியல் மாணவன் கண்ட விதத்துக்கும் என்னுடைய 2 நண்பர்கள் சொன்ன விதத்துக்கும் இடையிலே தொடர்பு இருந்தாலும் சிறு வித்தியாசம் இருக்கு. என்னுடைய பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஓடி திரிகிற சிறுவன் இன்று வரைக்கும் 60 வயதை அடைந்திருக்கிறான் என்பதனை நாங்கள் நம்பிக்கொள்ள முடியாத சிறுவனாகத்தான் அங்கும் இங்கும் ஓடி திரிவான் இந்த ரசாக். நான் என்னுடைய டீன் ஆபீஸை பூட்டி வைத்தாலும் ஏதாவது ஒரு கதவினூடாக 3 கதவுகள் இருக்கிறது, அவற்றுக்குள்ளே ஒன்றால் நுழைந்து விடுகிற ஆற்றல் மிக்கவர். இவர் வந்து விட்டார் என்றால் என்னுடைய அலுவலக அதிகாரிகளால் கட்டுப்படுத்தி விட முடியாத அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி எனக்குள்ளே வந்து விடுவார். நான் மாணவனாக இருக்கிற போது இந்த சிராஜும் ரசாக் அவர்களும் சினாசும் எப்படி மாணவர்களாக இருந்தார்களோ, நான் மாணவனாக இருக்கிற போது நூலகத்துக்கு சென்ற போது மிக பெரும் பணிகளை செய்திருக்கிறார். எனக்கு செய்த பணி, நான் ஒரு அரசியல் மாணவன். அரசியலினுடைய ஒவ்வொரு நாளாந்தம் நடக்கிற விடயங்களும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அரசியல் மாணவனாக நான் இருக்க முடியாது. அவர் செய்த மிக நீண்ட பணி, எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் மாத்திரம் அவர் செய்திருக்கிற மிக பெரும் பணி, பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வருகிற ஆங்கிலம், தமிழ், சிங்கள எல்லா மொழிகள் சார்ந்த நாளாந்த தேசிய பத்திரிகைகளையும் அவர் கோவைப்படுத்துவதிலே முக்கியமான பணிக்காக அவர் அமர்த்தப்பட்டிருந்தார். அதிலே ஒரு நேர்த்தியை செய்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியான கடந்த கால பத்திரிகைகளுடைய விடயத்தை எடுக்க வேண்டும் என்றால் இலங்கையினுடைய சுவடிக்கூடத்துக்கு சென்று நான் எடுக்க வேண்டும். அந்த சுவடிக்கூடத்தின் பழைய பத்திரிகைகள் இன்னும் போர்டில் ஒட்டப்படவில்லை. ஆனால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நூலக உறுப்பினர் ரசாக் அவர்கள், நீங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிற அவருடைய கலையும் ஞானமும் சேர்ந்து அவற்றை செம்மைப்படுத்தி இருக்கிறார். அவை அழியாமல் செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு போர்ட்டிலும் முக்கிய கட்டுரைகளை வெட்டி ஒட்டி நாங்கள் ஆய்வு செய்வதற்கும் அறிவை பெருக்கிக் கொள்வதற்குமான வாய்ப்பினை தந்திருக்கிறோம். அஸ்ரபோடு இணைந்து கொண்டு நூல் பட்டியலிடல், நூலுக்குரிய இலக்கங்களை வழங்குவது, அவருடைய முன்பக்கத்தின் உட்புறத்திலே ஒட்ட வேண்டிய மாணவர்கள் நாளாந்தம் எடுத்து செல்ல வேண்டிய அந்த சீட்டை ஒட்டுவது, லெண்டிங் கொடுப்பது, அங்கு இருக்கிற நவீன இலத்திரனியல் சாதனங்களின் ஊடான சேவையை வழங்குகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வாசிப்பவன் தான் அறிவாளியாகுவான், வாசிப்பவன் தான் மேன்மையான கருத்துக்களை சொல்வான். உதாரணமாக எங்களுடைய சகோதரர் சிராஜ் மசூர் அவர்கள், நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது சொல்வார், எப்போதும் சொல்வார், வாசிக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த தன்னுடைய வாழ்க்கையினை புத்தகங்களுக்காகவே, வாசிப்புக்காகவே அவர் அர்ப்பணித்திருக்கிற ஒரு ஆர்வலர். அவருடைய பேச்சில் ஒரு கனதி இருக்கும். எங்களுடைய சமூகத்தை நாங்கள் சிறந்த அறிவாளிகளாக உருவாக்க வேண்டும் என்றால் அப்படி புத்தகங்களை வாசிக்க வேண்டும், சஞ்சிகைகளை வாசிக்க வேண்டும், பத்திரிகைகளை வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பை செய்து நாங்கள் உங்கள் முன்னிலையில் நின்று பேசுவதற்கு இந்த அப்துல் ரசாக் அவர்கள் வழிவகுத்திருக்கிறார் என்றால் அதனை யாரும் மறுத்துவிட முடியாது. எந்த நம்பரிலே, எந்த இடத்திலே, நூலகத்திலே எந்த புத்தகம் இருக்கிறது என்பதை பற்றி அந்த புத்தகத்தினுடைய பெயர் மறந்திருந்தாலும் அதனுடைய சாயலை சொல்லுகிற போது எடுத்து தந்து படிக்க செய்கிற ஆற்றல் மிக்கவர் தான் அவர் என்று நான் மிக நீண்ட நேரம் பேசிவிடுவேன் என்கிற அச்சம் எனக்கு இருக்கு. எனவே என்னுடைய 2 சகோதரர்களும் பேசியவற்றிலிருந்து சற்று விலகிச் செல்ல வேண்டும் என்றுதான் நான் முயற்சிக்கிறேன். ஏனென்றால் பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிற 2 இயலுமையுள்ளவர்களுக்குள்ளே நின்று வித்தியாசமான கருத்துக்கள் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக எனக்கு இருக்கிறது. இந்த ரசாக்கை பற்றி சொல்லுகிற போது
இன்னும் அதிகமாக பேச முடியும். அவர் எங்கள் அனைவரையும் உபவேந்தர் உட்பட அவரையும் சந்தித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளாலும் இவர் தற்போது வாழ்த்தை கடந்த வாரத்திலே பெற்றிருக்கிறார். அங்கு பூட்டி இருந்த அறைக்குள்ளே எப்படி நுழைந்தார் என்பதை என்னுடைய அறைக்குள் நுழைந்தது போன்று அங்கும் நுழைந்து இந்த பல்கலைக்கழகம் எதிர்காலத்தில் தன்னுடைய 30 வருட கால அனுபவத்தின் அடிப்படையில் எப்படி முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு குறித்த உறவினை மாத்திரம் சொல்லி நான் ஊருக்குள்ளே அழைத்து மிக வேகமாக முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அவசரமாக உங்களுக்கு தெரியும், இதை வெளியில் சொல்லக்கூடாது. தேசத்திலும் சர்வதேசத்திலும் பலர் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்க்க இருக்கிறார்கள். நான் சொல்ல வேண்டும், இவருக்கு ஏற்பட்ட சுகையினத்தினுடைய வலியின் காரணமாக சில நாட்களிலே அவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு உரிய நேரத்துக்கு வந்து சேர முடிவதில்லை. சில நாட்களிலே வர முடிவதில்லை. முழு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கும் அது பற்றிய கவலை இருந்தது. அந்த விடயம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சிலுக்கு வந்தபோது பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சிலினுடைய முழு மொத்த 18 அல்லது 19 உறுப்பினர்களும் முன்னாள் உபவேந்தர் ரமீஸ் அபுபக்கர், அதற்கு முன்னர் இருந்த பேராசிரியர் நாஜிம் அவர்கள், அதற்கு பின்னால் ஒரு வருடம் ஆக்டிங்காக இருந்த கலாநிதி அப்துல் மஜீத் அவர்கள், தற்போது உபவேந்தராக இருக்கிற பேராசிரியர் எந்திரி ஜுனைதீன், இந்த அனைவருடைய தலைமையிலும் இவருக்கு ஏதாவது உதவி செய்து விட வேண்டும் என்பதற்கு அதிக பிரியத்தனம் எடுத்தார். அவருடைய அந்த பணம் சம்பளம் வெட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அதிக பிரியத்தனம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கார். முடிந்த வரைக்கும் முயற்சி செய்தார்கள், சட்ட திட்டங்களுக்குள் நின்று செய்ய வேண்டும் என்று. மில்லியன் கணக்கான ரூபாக்களை கட்ட வேண்டிய அவரை ஓரளவுக்கு விடுவித்தார்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அடிப்படையிலே. குறிப்பாக எங்களுடைய AMH ஹாஸ்பிட்டல், அஸ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலினுடைய ஒரு குழுவினை போட்டு இவருடைய வருத்த நிலைமைகளை ஆய்வு செய்து அவரை நேரடியாக பரீட்சித்து அவருடைய டாக்குமெண்ட்களை பரீட்சித்து அவருக்கான உதவிகளை பல்கலைக்கழகம் செய்தது. கடந்த கவுன்சிலே நான் இருக்கிற போது ரசாக் கவுன்சிலுக்கு முன்னர் எங்களை சந்தித்து சொன்னார், என்னுடைய விடயம் ஒன்று வருகிறது என்று. ஆகவே அவசரமாக உபவேந்தர் அந்த விடயத்தை எடுத்துவிட்டு சில விடயங்களை தாண்டி சென்ற போது எங்கள் பல்கலைக்கழகத்திலே எங்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு செனட் நொமினி என்று 2 கிடைத்திருக்கிறார்கள். 2 பேராசிரியர். ஒன்று உங்களுடைய ஊரில் திருமணம் முடித்திருக்கிற சாய்ந்த மருதை சேர்ந்த பேராசிரியர் சப்ராஸ் அவர்கள், மற்றவர் சாய்ந்த மருதை சேர்ந்த பேராசிரியர் கிலால் அவர்கள். இந்த 2 பேரிடத்திலும் நான் சப்ராஸ் கிலால் என்று அழைத்த போது பிசிசியை நிறுத்தி ரசாக்கினுடைய அந்த மெமோ போய்விட்டது சார், அதற்கு மீளச் செல்லுங்கள் என்று அவர்கள் பணித்தார்கள். உபவேந்தர் பணித்து மீளச் சென்று அதை பற்றி கதைத்து அவருக்கு ஏதும் உதவி செய்ய முடியுமா என்று பேசுகிற அளவுக்கு பல்கலைக்கழகம் அவரை அப்படியே மிக கவனமாக கையாண்டு உதவி செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறது. சில சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை செல்ல முடியாத விடயத்தில் மாத்திரம்தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் விட்டுக் கொடுத்ததை தவிர சட்ட திட்டங்களுக்கு உள்நின்று என்ன உதவி எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்திருக்கிறது. நான் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது சந்தோஷப்படுகிறேன். இன்று உலகத்தின் சனத்தொகையின் முக்கிய பகுதியாக வளர்ந்து வருகிற பெண்கள் அக்கரைப்பற்று மாநகரத்திலும் அதிகம் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருக்கிற போது அவருடைய மனைவியை பற்றி என்னிடம் அதிகம் சொல்லுவார். எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது பொது வழியில் கூறக்கூடாத விடயங்களாக இருந்தாலும் கூட பல்கலைக்கழகத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார், நாங்கள் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சொல்லுவதற்குரிய பொறுப்பு இருக்கிறபடியினால்தான் நான் இப்படியான விடயங்களை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கலைஞனாக தன்னுடைய உடல் ரீதியாக இயற்கையாக இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற போது அவன் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும், இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் டிஃபரன்ட்லி ஏபிள் என்று சொல்லுகிற எங்களுடைய இந்த சகோதர சகோதரிகளுக்கு உகந்த வகையில் தற்போதுதான் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் தான் எங்களுக்கு ஒரு முக்கிய சுற்று நிருபம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி அந்த மாணவர்களையும் கடமை புரிபவர்களையும் நடாத்த வேண்டும் என்று. அப்படி ஒரு வளர்ச்சி அடையாத சூழ்நிலையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் தன்னுடைய கடமையினை சிறப்பாக அவருக்கு செய்திருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
உண்மையில் எங்களுக்கு தெரியும், இந்த 2025 ஆண்டு இங்கு சொல்லப்பட்டது போன்று ஒப்பிடுகிற போது உலகத்திலே மிக மோசமான அனர்த்தங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஆண்டுகளிலே மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிற பல்வேறு பாதிப்புகளை உட்படுத்தி இருக்கிற ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அந்த பின்னணியில் நின்று கொண்டுதான் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டிலே சர்வதேச கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 55 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், அமெரிக்க டாலர்கள், 55 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது. உலகின் எல்லா பாகங்களிலும் இந்த 25ஆம் ஆண்டில் அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் அமெரிக்காவில் பரவிய தீ ஏற்படுத்திய மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் இழப்புகளை தொடர்ந்து ஐரோப்பாவில் மிக வேகமாக பரவிய வெப்ப அதிகரிப்பும் வெப்ப காற்றும் வெப்பத்தினால் ஏற்பட்ட அனர்த்தமும் அமெரிக்க காட்டுத்தீ மாத்திரமல்லாது கனடிய காட்டுத்தீ, ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற அனர்த்தங்கள், இந்தோனேசியாவில், குறிப்பாக ஆசிய கண்டம் என்று சொல்லுகிற கண்டத்தினுடைய இந்தோனேசியாவில், இந்தியாவில், பாகிஸ்தானில், ஆப்பிரிக்காவினுடைய பல பிரதேசங்கள் எல்லாம் புள்ளி விவரங்களோடு கூறி உங்களுக்கு நான் பேச முடியும். ஆனால் இந்த நேரம் பொருத்தமானது கிடையாது. அப்படி அழிவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த அழிவு நிகழ்வுகளின் போதுதான் நாங்கள் கடந்த நவம்பர் மாதத்தில், கடந்த வருடத்தின் இறுதி பகுதியில் குறிப்பிட்டு கூறக்கூடிய மிக முக்கியமான அழிவுக்கு இருந்தது. உலகத்திலே சூறாவளிகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், காட்டுத்தீ வேகமாக பரவிய விடயங்கள், மலைகளுக்குள்ளே இருந்து கொந்தளித்த அந்த குழம்புகள் என்றெல்லாம் அழிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்த போது, சுனாமி ஏற்பட்டுக் கொண்டிருந்த போதுதான் நாங்கள் இந்த மிக மோசமான சூறாவளி, மழை, வெள்ளம், நிலச்சரிவு என்பதனால் மிக மோசமாக பார்க்கிறோம். மொத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 640 உயிர்களை இழந்திருக்கிறோம். 100 பேரை எங்கிருக்கிறார்கள் என்று காணாமலாக்க செய்திருக்கிறோம். சகோதரர் சிராஜ் அவர்கள் சொன்னது போன்று இன்னும் சில நிமிடங்கள் அல்லது மணித்தியாலங்கள் நடந்திருந்தால் ஆயிரக்கணக்கிலே நாங்கள் அழிவுகளை எதிர்நோக்கியோம். இப்போது இந்த புத்தகத்தின் 3 சாப்டர் பற்றி இவர்கள் எல்லோரும் பேசிவிட்டார்கள். எனவே நானும் அதை பேசாமல், இந்த புத்தகம் எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைக்கும். ஒரு சாதாரணமான கடமையினை புரிந்த ஒரு நூலகத்தினுடைய உத்தியோகத்தர் ஒருவர், அவர் தன்னுடைய முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்திருக்கிற இந்த தருணத்தில் கடந்த 2 நூல்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். அந்த 2 நூல்களையும் நான் வாசித்திருக்கிறேன். அந்த 2 நூல்களின் ஊடாகவும் அவர் சமூகத்துக்கு முக்கிய பணியை ஆற்றியிருக்கிறார். இந்த சிராஜ் மசூர் அவர்களும், உங்கள் ஊரை சேர்ந்த தவம் அவர்களும், தல்ஹா அவர்களும், அவர்களுடைய டீமும், ரசாக் உட்பட அவர்கள் முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஒரு பிரகடனத்தை, முஸ்லிம் தேச பிரகடனத்தை செய்திருந்தார். அந்த பிரகடனத்தை ஆங்கிலத்தில் ஆவணப்படுத்திய புத்தகங்களுள் ஒன்றாக அவருடைய முன்னைய புத்தகங்கள் 2இல் ஒன்று காணப்படும். எனவே அவர் ஒரு சமூக ரீதியாக பார்க்கிற போது ஆவணப்படுத்துகையில் முக்கியமானவராக காணப்படுகிறார். இப்போது எங்களுக்கு இந்த கல்வித்துறையில ஈடுபடுகிறவர்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் மாற்றினால் கருத்தின் அதோடு முடிக்கிறது. ஒரு முக்கிய சிக்கல் இருக்கிறது என்னவென்றால், யார் முதலில் எழுதிவிடுவது, யார் முந்திக் கொள்வது? ஆய்வியல் ரீதியான அறிவுக்கான பங்களிப்பு என்ற அடிப்படையில் முந்திக் கொள்பவர்களுடைய விடயம்தான் எதிர்காலத்திலே ரிஃபரன்ஸுக்கு வரும். உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், எங்களுடைய பீடத்தை சேர்ந்த பேராசிரியர் பௌசர் அவர்களும் ரமீஸ் அபூபக்கர் அவர்களும் கோவிட் காலகட்டத்தின் போது மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் குறித்ததான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். என்ன ஆச்சரியம், அந்த கட்டுரைக்கு இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட சைட்டேஷன் வந்தது. ஒரு பேராசிரியர் பதவிக்கு ஒரு சைட்டேஷனுக்கு 0.5 மார்க், 0.5. 100 என்றால் அவர்கள் இருவரும் 50-50 பிரித்துக் கொள்ளுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசத்திலே நான் இங்கு சொல்லுகிற சிராஜையும், ரசாக்கையும், பாசிலையும், சினாசையும் போன்று
இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த சாதாரணமானவர்களுடைய மக்கள் இருவர் சேர்ந்து சாதித்திருக்கிற சாதனை, கோவிடை பற்றி முதலாவது கட்டுரையை எமது நாட்டிலிருந்து எழுதிய காரணத்தினால் 100க்கு மேற்பட்ட சைட்டேஷனை பெற்றிருக்கிறார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு சர்வதேச ஆய்வாளர்கள் அதை சைட் பண்ணி இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற தேகமும் எங்களுக்கு இருக்கிற தாகமும் தேட்டமும் அதுதான். இங்கு எங்களுடைய சகோதரர் ரசாக் அவர்கள் முதலாவது ஆவணப்படுத்தலை எழுத்து ரூபத்திலே செய்வார். இதில் பலவீனம் இருக்கக்கூடும். ஆனால் இந்த 3 சாப்டரையும் உருவாக்குவது என்பது, எழுதி பார்ப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. எழுதி பார்க்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் அண்மையில் ஒரு மிக முக்கிய கூட்டத்திலே சொன்னேன், நீங்கள் எழுதி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்று ஒருவருக்கு சொன்ன போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா. ஏனென்றால் நான் இதற்கு ஒரு வாழ்த்துறையினை 2 பக்கத்தில் இல்லை 1.5 பக்கத்தில் எழுதுவதற்கு நான் நேரம் எடுத்துக் கொள்வதற்கு பட்ட பாடு எனக்கும் என்னை படைத்த அல்லாஹுக்கும் தான் தெரியும். அப்படி கஷ்டமான ஒரு பணியினை சகோதரர் அவருடைய ஆற்றலுக்கு உட்பட்டவாறு இந்த 3 சாப்டர்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு செய்திருக்கிறார் என்பது பாராட்டு தகுந்த விடயமாகும். ஒரு பேராசிரியர் என்ற வகையிலும் ஒரு புனிதத்தின் புவிராதிபதி என்ற வகையிலும் அதனை சொல்லிக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆவணப்படுத்தல், இந்த எழுத்தாக்கம் எதிர்கால ஆய்வாளர்களுக்கு ஒரு ஆரம்பப்படியாகவும், எதிர்காலத்தில் இலங்கையிலே தமிழிலோ ஆங்கிலத்திலோ சிங்களத்திலோ ஆய்வை செய்பவர்களுக்கு ஒரு மூல நூலாகவும் அமைய இருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாகும். அதனால்தான் இன்று நான் இந்தியாவின் யூனியன் பிரதேசமாகிய அந்தமானில் நின்றிருக்க வேண்டும். அல்லாஹ் அதில் ஒரு தடையை ஏற்படுத்தி என்னை போகாமல் செய்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இந்த கடைசி செய்தியினை சொல்லுவதற்காகத்தான் என்னை அல்லாஹ் போகாமல் செய்தானோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே அப்படியான ஒரு மூல நூலாக இது இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கக்கூடிய பெரும்பாலான விடயங்களை இவர் சொல்லி இருக்கிறார். எதிர்வருகிற கால ஆய்வாளர்கள், சிராஜ் மசூர் அவர்கள் சொன்னது போன்று பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்கள், ஏனைய எழுத்தாளர்கள், பொதுவாக தேசிய பரப்பிலும் சர்வதேச பரப்பிலும் எழுத இருக்கிற ஆய்வாளர்கள் இந்த ஆய்வினை மூல ஆய்வாக கொண்டு பல்வேறுபட்ட ஆய்வுகளை செய்து எங்களுக்கு பல வெளியீடுகளை தருவதற்குரிய ஆரம்ப கட்ட செயற்பாட்டை இந்த அப்துல் ரசாக் அவர்கள் செய்திருக்கிறார். அதனோடு சேர்த்து நான் சொல்ல வேண்டிய விடயம், எங்களோடு வாழ்ந்த, எங்களோடு இருந்த, என்னை ஒவ்வொரு போதும் அவர் கட்டி அணைத்து முத்தமிடுகிற போது, என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து கட்டி அணைத்து முத்தமிடுகிற போதும், எங்களை எல்லாம் படிக்க சொல்லுகிற போதும் எனக்கு அண்மையில் ஒரு மிகச்சிறிய பதவி கிடைத்திருந்தது. உங்களுடைய அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கிற போது, பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக இருக்கிற போது மிக பிரபல்யம் வாய்ந்த பதவிகளை சிலருக்கு அமைச்சின் ஆலோசகர் பதவிகளை கொடுத்திருந்தார். அந்த பதவியை போன்ற பதவி ஒன்றை எனக்கு அந்த அமைச்சு தந்தபோது என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கட்டி அணைத்து நான் சொல்லுகிற போது அந்த அமைச்சர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருப்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இந்த சபையின் சார்பிலே என்னுடைய முன்னாள் அமைச்சரும் இந்த நகரத்தினுடைய பிதாவுமாக இருக்கிற அன்புக்குரிய அதாவுல்லா சார் அவர்கள் மற்றும் எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர் தவம் அவர்கள், ஏனைய சகோதரர்கள் அனைவரையும் அன்பாக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, எனவே எனக்கு அந்த பதவி கிடைத்ததற்காக என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு மிக சந்தோஷம் அடைந்தார். இந்த புத்தகத்திலும் அந்த பதவியை போட வேண்டும் என்று மிக கண்டிப்பாக என்னை கேட்டுக்கொண்டார். எனவே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், எங்களோடு பணியாற்றி எங்களை அறிவு தேடலின் பால் வழிநடாத்தி நாங்கள் படிக்க வேண்டும், சமூகத்திலும் தேசத்திலும் சர்வதேசத்திலும் முக்கியமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக எங்களை உத்வேகப்படுத்தி எங்களுக்கு பின்னால் இருந்திருக்கிற ரசாக் முகமது அலி அவர்களுடைய இந்த பதவிக்கு பிந்திய காலம், ஓய்வு காலமானது மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று வல்ல நாயன் அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வு சிறப்பு கூடிய மாதிரி சிறப்பானவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். என்னை விட்டால் நான் இன்னும் அதிகம் பேசி கிழித்து விடுவேன். ஆகவே மற்றவர்களுக்கு நான் இடமளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இதுவரைக்கும் நிகழ்விலே உரை நிகழ்த்திய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை, அதாவது கலை கலாச்சாரத்துறை பீடாதிபதி பேராசிரியர் எம். ஃபாசில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து